வேற லெவல்ல பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வி7 சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். மகேஷுக்கு சிவராமன் வீட்டுக்கு வந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மாமாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் எடுக்கிற மாரியே தெரியல. இவர் வேணும்னே எடுக்காம இருக்காரா? இல்ல வேற ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட அம்மாக்கு ஃபோன் அடிச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க சிவராமன் கிட்ட எதுவும் சொன்னீங்களா? நான் யாரையுமே பார்க்கவே இல்ல." அப்படின்னு நம்ம முருகன் அம்மா வந்து பேசுறாங்க. "அப்படிங்களா? என்னம்மா, நீங்க என்கிட்டயே வந்து பொய் சொன்னீங்கன்னா, அடுத்தது என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். உங்க பையன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொன்னோனே, ஆமா, நான் எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டேன். சரி, என்ன ஏன்டா கோவக்காரனாவே எப்போதும் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அஞ்சலி கிட்ட ஃபோன வந்து குடுங்கங்கிற மாரி சொன்னோனே, மாமா எல்லா விஷயத்தையும் அஞ்சலி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எந்த விஷயமும் யாருக்கும் எதுவும் சொல்லாம இருந்தா கூட, நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். சரி போங்க, போங்க. நான் எப்போதும் இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப மகேஷு. அப்பன்னு பார்த்து அஞ்சலி கீழ இருக்கா. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுட்டாங்க. இவனெல்லாம் நம்பி பொண்ண குடுத்துட்டோமே! கடைசில என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாரி முருகனுக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வந்து முருகனுக்கு தான் வந்து கேட்காதுல்ல சொல்றது எல்லாத்தையும். நேர்ல பார்த்து பேசினா தான் கேட்கும். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. டேய்! நான் இப்ப சிவராமன் ஃபோட்டோ வந்து அனுப்புறேன். இந்த அம்மாவுக்கு பக்கத்துல. இப்ப எப்படி அந்த அம்மாவ பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாரி அவரையும் நல்ல விதமா பார்த்துக்கணும். அவரு என்னோட மாமாடா! ரொம்பவே முக்கியம். நல்லா பார்த்துக்கணும். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து குடு. ஆனா எப்போதும் நீங்க தான் அவங்களுக்கு அப்பா, அம்மாவா இருந்து நல்லா பார்த்துக்கணும். சரிண்ணே, இன்னொரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. டேய்! இவன வந்து பத்திரமா வந்து மேல அனுப்பிச்சு வச்சுருங்க. என்னண்ணே சொல்றீங்க? இப்ப இவன் எங்க இருப்பான்? அப்படின்னு சொல்லும்போது, யார் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கன்னா, முருகன் ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருக்காங்க. பூக்கடையில தானே வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன போய் வம்புலுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? சரிண்ணே நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் 2 குரூப்பா வந்து போங்கடா. ஒருத்தர சிவராமன வந்து கூட்டிட்டு வந்து வச்சுக்கங்க. இன்னொருத்தர நம்ப முருகன நல்ல விதமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. இன்னமும் எத்தன பேருக்குலாம் என்னென்னலாம் ஆகப்போகுது. முகேஷ் வந்து கேவலமா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் முருகன வந்து வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து சிரிச்சு, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா நல்லா வந்து தொழில் போகுதுல்ல, நீ எல்லா விஷயத்தையும் வந்து கெட்டிக்காரத்தனமா வந்து கத்துக்கிறேன்னு மாமா வந்து சொல்லியிருக்காங்க. நீ எல்லா விஷயத்தையும் வந்து சீக்கிரமா வந்து கத்துக்க. மாமாக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் பாரு. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாமே ஒண்ணு தான். பூக்கடையில நின்னு வேலை பார்க்கவும் தெரியும். மெக்கானிக் ஷாப்ல நின்னு வேலை பார்க்கவும் ஓரளவு கத்துக்கிறேன். அப்பாவுக்கு உறுதுணையா நான் இருப்பேங்கிற" மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் தீபா கிட்ட வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "டேய் இவன் தான்டா முருகன். நம்ப சார் சொன்ன மாரி இவன்கிட்ட தான் இப்ப வம்பு இழுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, துளசியும், நம்ம வெற்றியும் கோயிலுக்கு வந்து சொல்றாங்க. "சரியா?" அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து பேசுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க மாப்பிள்ளன்னோனே, சிவராமன என்ன இன்னமும் காணோம். அஞ்சலிய பார்க்கறதுக்காக தான் போனாங்க. கடைசில வந்து என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கரெக்ட்டா சிவராமன் இந்த தகவல நம்ம வீட்ல இருக்கிற யார்ட்டயாவது ஒருத்தர்ட்டயாவது சொல்லிரணும்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்றப்ப, கரெக்ட்டா இன்னொரு பக்கம் நம்ம மகேஷோட ஆளுங்க, "ஏய் யார்கிட்டயோ அவர் வந்து ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஃபோன வந்து உடைச்சிரணும்னு" சொல்லிட்டு வேக வேகமா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து இடிக்கிறாங்க. இடிச்சோனே ஃபோன் வந்து கீழ வந்து பொத்துன்னு வந்து விழுகுது. விழுந்தோனே உடைஞ்சிருது. அந்த இடத்துல உடனே "என்னடா எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாம போயிடுச்சு. ஃபோன உடைச்சுட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு "என்ன தம்பி பார்த்து போ மாட்டியா? ஃபோன வந்து நீ பாட்டுக்கு தட்டி விட்டுட்டு போயிட்ட. இப்ப எப்படிப்பா இதில ஃபோன் பண்ண முடியும்? தெரியாம பண்ணிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, எதார்த்தமா "சாரிய்யா, மன்னிச்சிடுங்க. நான் இத கவனிக்கவே இல்ல. இந்தாங்க பணம் வச்சுக்கங்க சரி பண்றதுக்குன்னு" சொல்லி பணம் குடுக்குற மாரி காட்டுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன். பார்த்து போ தம்பின்னோனே" பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து, "நான் இப்ப உங்கள கூட்டிட்டு போப்போறேன். நீங்களா வந்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நீ அந்த மகேஷ் ஏற்பாடு பண்ண ஆளா?" அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையா, உங்கள பத்தி எல்லாமே வந்து மகேஷ் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு அவங்கலாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. "பாத்தியாடா! ஐயாக்கு எல்லா தகவலும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஐயா உங்கள கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா தான் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நான் யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தேவையில்லாம பேச வேணாம். என்னடா இவர்ட்ட வந்து பேசிக்கிட்டு, சார் வந்து மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டாரு. நம்ம தான் கூட்டிட்டு போணும்னோனே" சிவராமன் வந்து அவங்க எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணிட்டு அப்படியே வேக வேகமா ஓடுறாங்க. "பாத்தியாடா! இந்த வயசுல அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி வா நம்மளும் வந்து பின்னாடியே போவோம்ன்னு" சொல்லிட்டு மகேஷோட ஆளுங்க எல்லாரும் அப்படியே வந்து தொரத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமா வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. சிவராமன் அந்த இடத்துல இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. "ஐயா நான் உங்கள பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. ஆனா என்ன பண்றது? என் பையனுக்காக தான் எல்லாமே சொல்ல மாரி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப
வெற்றியும் அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து முருகனை வந்து 4, 5 பேர் வந்து வம்பிழுக்கிறாங்க. "என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேணும்னே வந்து கடையில வியாபாரம் பண்ண மாரி வந்து பூவெல்லாம் தட்டி விட்டு பிரச்சனை பண்ணி வம்பிழுக்கும்போது முருகனை டிஷிம் டிஷிம் பண்ணலான்னு இருக்காங்க. வெற்றி வந்து வராங்க. வெற்றி வந்தோனே, "ஏய் அண்ணன் கிட்ட வந்து யாரோ வந்து வம்பிழுக்கிறாங்க" அப்படின்னு சொன்னோனே, வெற்றி வந்து மாஸா இறங்குறாங்க. அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து இறங்குறாங்க. "என்ன இங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. "இல்லப்பா, இவங்க தான் வந்து பூ விக்க நாங்க பாட்டுக்கு நார்மலா வித்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பிரச்சனை பண்றது இல்லாம முருகன வந்து அடிக்கலான்ட்டு இருக்காங்க. தேவையில்லாம பண்ணாதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்குங்க. இல்லன்னா நீங்கலாம் போங்க." அவ்வளதான் சொல்லிட்டேன். "டேய்! சார் என்னடா கோவப்படுறாரு?" "தம்பி, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா வேணாண்ணா, சண்டையெல்லாம் வேணாம். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்பன்னா நீ எங்க எல்லாரையும் அடிச்சிருவியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப தான் துளசி மேடம்க்கு பொட்டு வைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இப்பன்னு பார்த்து சண்டை போட்டா நல்லா இருக்காதுன்னு" சொல்லி அந்த இடத்துல சொல்ல பார்க்குறாங்க. பாக்கெட்ல 2, 3 விஷயம்லாம் இருக்கு. இத வந்து நோட் பண்றாங்க. நம்ப வெற்றி, முருகன் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசினா தான் சரி வரும். "என்ன ஆச்சு?" "மேடம், நீங்களே கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்கிற" மாரி கஞ்சாடையில காட்டுனோனே, நம்ம துளசி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. "அண்ணே அவரு பார்த்துப்பாரு அண்ணே. நீங்க வாண்ணே" அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்கிறப்ப, டிஷிம் டிஷிம் நம்ம வெற்றி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பொண்ணு, ஏது பொண்ணு அவங்களுக்கே தெரியல. என்னடா இது இவன் இந்த அளவு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொன்னோன தான், அவங்க மறைச்சு வச்சத எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க. காட்டி முடிச்சோனே, "எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். நீங்க வேற எதுக்கோ தான் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி டிஷிம் டிஷிம் பண்ணி சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க. நம்ம துளசி வந்து கட்டைய வந்து தூக்கி போடுறாங்க. நம்ம வெற்றி வந்து புடிச்சுட்டாங்க. டக்குன்னு வந்து எல்லாத்தையும் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு ஆள மட்டும் புடிக்கிறாங்க. "யாருடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, டக்குன்னு 4 பேர் வந்து அவர வண்டியில வந்து கூட்டிட்டு வந்து போயிட்டாங்க. மகேஷோட ஆளுங்க எல்லாரும் வந்து போயிட்டாங்க. யார் இவங்க? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே! இங்க என்ன நடக்குது? நம்மள சுத்தி ஏதோ ஒரு குழப்பம் வந்து நடந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எதுக்காக இவங்க வந்தாங்க? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணுங்கிற மாரி நம்ம துளசியும் அந்த இடத்துல நம்ப ஹீரோ வெற்றியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "நீங்க இப்போதைக்கு வியாபாரம் பண்ண வேணாம். இப்ப ஏதாவது பிரச்சனையாகும். இது என்ன ஏதுன்னு தெரியிற வரைக்கும் அமைதியா நம்ப இருப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. "தீபா உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண வந்தாங்களான்னு?" சொல்லி துளசி வந்து கேட்கும்போது, "இல்ல. அப்பா வேற இன்னும் வரவே இல்லையே! இதுக்கு எல்லாம் பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு" அந்த இடத்துல நம்ம முருகன் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கம்பெனியில போய் சிவராமன் வந்து பேசுனாங்கல்ல, அவங்க "இது மாரி நம்மளோட ஆர்டர வந்து எடுத்துக்கலடா. என்னோட ஐடியாக்கு மட்டும் காசு தரேன்னு சொன்னாங்க" அப்படின்னு அந்த ஆங்கிள்ல வந்து சொல்லலான்னு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு சரியா வந்து தெரியல. தெரியாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி முதல்ல இந்த விஷயத்த ஒரு இடத்துல போய் எழுதி குடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம துளசியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமி அம்மா அப்பன்னு பார்த்து குங்குமம் வந்து கீழ வந்து விழுவுது. விழுந்த உடனே அவங்களுக்கே என்ன பண்ணும், ஏது பண்ணும்னு சுத்தமா வந்து புரியல. நம்ம லட்சுமி அம்மாவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. சிவராமன வந்து மகேஷோட ஆளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.